வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் நவி. இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவும் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமும் டாஸ்க்கு வந்தாங்க. டாஸை எங்கே வச்சுட்டோன்னு மறந்த ரோஹித் சர்மா அதை தேடிக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக ரோஹித் சர்மா டாஸ் காயினை கண்டுபிடிச்சி டாஸ் போட்டார். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. விராட் கோலி ஒன்ஸ் அகைன் பவர் பிளேல ரன் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு. ஒன் டவுனே என்னதான் ரோஹித் சர்மா 6 அடிச்சு அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவரும் இயர்லியாவே அவுட் ஆயிட்டாரு 13 ரன்னுக்கு. அடுத்து இறங்கின ரிஷப் பண்டும் அக்ஷர் பட்டேலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணாங்க 39 ரன்னுக்கு. சிவம் துபே 9 பால் பிடிச்சி வெறும் 3 ரன் தான் அடிச்சாரு. டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் இந்தியாவுக்கு அதிகபட்சமா ரிஷப் பண்ட் 42 ரன் அடிச்சாரு. இந்தியா 19 ஓவர்ல 119க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 120 ரன்ஸை டார்கெட்டா வச்சு இறங்கின பாகிஸ்தான் அதை ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. பாகிஸ்தான் ஓபனர்ஸ் இன்னிங்ஸை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் பாபர் அசாம பூமரா விக்கெட் எடுத்தாரு. பாகிஸ்தான் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் முகமது ரிஸ்வான் ஒரு எண்ணில் தூண் மாதிரி நின்னாரு. இப்போ மேட்ச் சிச்சுவேஷன் 47 ரன்ஸ் 42 பால்ஸ்ல அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பூமராக்கு அகேன்ஸ்டா பெரிய ஷாட்டுக்கு போன ரிஸ்வான் அவுட் ஆயிட்டாரு. அதே இடம் அதே அடி அதே ஆளு. ஹர்திக் பாண்டியா குரூசியலான 2 விக்கெட் எடுத்தாரு. மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. சிராஜ், அக்சர், ஜடு 3 பேரும் எக்கனாமிக்கலா பவுலிங் பண்ணாங்க. பூம்ராவோட பிரெத் டேக்கிங் பவுலிங்னால இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சிச்சு. ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க, இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல, இதுலயும் தோக்க மாட்டேன்.